கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைய தினம் உலகம் எங்கும் ஈஸ்டர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறோம். கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் செலிப்ரேட் பண்ணி வருகிறோம். அதாவதுங்க, ஈஸ்டர் யாரை பற்றி, யாருக்காக, எதற்காக ஒன்றும் தெரியாமலே நீங்கள் வேணால் பாருங்கள், பொலிட்டிக்ஸில் இருக்கவங்களும் வந்து ஹாப்பி ஈஸ்டர்ங்கிறாங்க. ஆனால் என்ன எதுவும் ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது. ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இன்றைக்கு 2026 வருடங்களுக்கு முன்னே யெகூதியிலே பெத்லஹேமில் ஆண்டவராகிய இயேசு ஒரு ஸ்திரீயினுடைய சந்ததியாக பிறந்தார். 8ஆம் வயசில் அவரை ஆலயத்துக்குள் கொண்டு போனார்கள். 18 வருட காலம் அவரை பற்றி எதுவும் தெரியவில்லை. 30ஆம் வயசில் இயேசு விசுத்த யோவானால் ஞான ஸ்நானம் பெற்றார். அதன் பிறகாக 3 வருட காலம் அவருடைய பொது ஊழியம். இந்த ஊழியத்தின் நடுவில் பிரியமானவர்களே, அநேக அற்புதங்கள் அவர் செய்தார். அவருடைய சொந்த ஜனமாகிய ஜூதர்களால் அவர் கொலை செய்யப்படுகிறார். அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே அவர் சொன்னார், நான் 3ஆம் நாள் நான் உயிர்த்தெழுந்து வருவேன் என்று சொன்னார். அதே போல அவர்கள் இயேசுவே கொலை செய்தார்கள். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து வந்தார். இன்றைக்கும் ஜீவனோட இயேசு இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக மகான்கள் மரித்து போனார்கள். அவர்களுடைய கல்லறைகள், மையானத்தில் போய் பாருங்க, கல்லறை இன்னும் மூடப்பட்டு கிடக்கிறது. ஆனால் இயேசுவின் கல்லறை திறந்து கிடக்கிறது. ஏனென்றால் இயேசு அங்கே இல்லை. இயேசு உயிரோடு எழுந்து வந்த தேவனாகி இருக்கிறார். பிரியமானவர்களே, வேதனையோடு இருக்கிறீர்களா? கலக்கத்தோடு கூட இருக்கிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நான் உனக்கு சமாதானத்தை தருவேன், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர் அவர் மட்டும்தான். அவர் சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னார். I am the way, I am the truth, I am the life. நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாயிருக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த இயேசுவே விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்க. எவ்வளவு கவலையா இருந்தாலும் சரி, கல்வாரி சிலுவையில் நமக்காக மரித்தவர், நமக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரையும் சிந்தப்பட்டவர் அவர்தான். இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். பிரியமானவர்களே, நீ வேதனையோடு இருக்கிறாயா மகனே, மகளே? ஆண்டவருடைய சமூகத்தில் நீர் வருமென்று சொன்னால் நிச்சயமாகவே என்னோடு கூட பேசுகிற தேவன் உன்னோடு கூட பேச வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த நாளிலும் கூட உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.